ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போறேன்னா சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கிலோ மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு கிண்ண அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம தண்ணி பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்குருவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குவோம். சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் பிணைய தேவையில்லை. அப்படி தான் பிணைஞ்சு சாப்பிட்டா வரும்னா இல்லை. நான் சும்மா 5 நிமிஷம் தான் பிணைவேன். எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு மட்டும் பாருங்கள். உப்பு போட்டதை நல்லா கிளறிடுவோம். நல்லா கிளறிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம இறுக்கமாக பிணையக்கூடாது, ரொம்ப நேரமும் பிணைய தேவையில்லை. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுட்ட பீங்கா தண்ணி முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்குவோம். இங்கே பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தான் நான் பிசைஞ்சு எடுத்துருக்கேன். ரொம்ப போட்டு பிணையலாம் வேணாம். சும்மா லைட்டாக பிபி அழுத்தி ஒரு 5 நிமிஷம் பிணைங்க. மாவு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பரசலாக தடவி வச்சிங்கன்னா மாவு நல்லா புது ஆகும். நான் இந்த டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபுல்லாக எல்லா மாவுக்கும் வர மாதிரி. இந்த மாதிரி எல்லா மாவுக்கும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா சும்மா 5 நிமிஷம் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ நான் எப்படி சப்பாத்தி போடுறேன்னு பாருங்கள். அதில் தான் இருக்குது. நம்ம வந்து சப்பாத்தி நாட்டுக்கல்லையோ தோசைக்கல்லையோ போட்டு எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது சப்பாத்தி வரது. இந்த மாதிரி வச்சு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அதுக்கு தக்காளி தொக்கு ரெடி பண்ணுறேன். நான் இதுக்கு தக்காளி தொக்கு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை சப்பாத்தி வேணுமாலும் சாப்பிடலாம். இப்போ நான் தக்காளி தொக்கு எப்படி செய்யணும் பாருங்கள். இது ஊறிட்டு போட்டும். நான் வந்து 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து 2 கட் பண்ணி மிக்சியில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா கழுவிட்டு இந்த கருப்பு கலரில் இருக்கிறத எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எல்லாத்தையும் தனியாக ஒரு பீங்கான மாற்றி எடுத்துக்குவோம். நான் இந்த மாதிரி தக்காளி வந்து 2 கட் பண்ணிட்டு போட்டு வச்சிருக்கேன். வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. வந்து வந்து ஒரு எண்ணத்துக்கு மாற்றிடுவோம். மறுபடியும் இப்போ பாக்கி இருக்கிறத இதில் கட் பண்ணி போட்டுக்குவோம். மேலே இருக்கிற தக்காளியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இதுவும் நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இதோட சேர்த்துக்குவோம். தக்காளி வந்து பார்க்க அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வதங்கினோன்னா தக்காளி தொக்கு வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதனால தான் நான் 3 கிலோ எடுத்துருக்கேன். நாங்கள் 4 பேர் இருக்கோம். நான் மிக்சி ஜாரில் மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கிறேன். நான் இந்த மாதிரி வெங்காயத்தில் 5 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இதை உரிச்சிட்டு கழுவிட்டு ஒரு பீங்கான் வந்து கட் பண்ணி வச்சுக்கோமா. இந்த பாருங்க, நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் 5 வெங்காயத்தையும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்படி தக்காளி தொக்கு பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து ஏற்கனவே பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. இதோட நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தக்காளி தொக்கு எண்ணெய் நிறையா ஊற்றி பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 ஸ்பூன் போட்டு ஊற்றிக்கிறங்க. பேன் நல்லா ஹீட் ஆகிடும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் கடுகும் சீரகமும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சோன்னா வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டோம். வெங்காயம் வதங்க ஒரு 5 நிமிஷம் வதங்கும். அது முடிக்கும் நல்லா அதை கிண்டிகிட்டே இருக்கும். இது மாதிரி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கட்டும். ப்ரௌன் ஆகிறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நல்லா வதக்குவோம். அப்போ தான் தக்காளி தொக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த தக்காளி எடுத்து இதில் ஊற்றிப்போம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ இது நல்லா வந்து வதங்கி நல்லா சுண்டி வரணும். அது முடிக்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு இடையில அதை கிண்டி விட்டுக்குங்க. இப்போ மாவு ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
இப்போ பாருங்கள் இங்கே நல்லா அமுங்குது. மாவு வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். மாவு செம்ம டேஸ்ட்டாக சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும். இப்போ நம்ம இதை உருண்டை எடுத்து வச்சுருவோம். நான் வந்து இப்போ இவ்வளோ பெரிய உருண்டை ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா மாவையுமே ஊற்றி எடுத்து வச்சுருவோம். நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. நல்லா கொதிக்கும். எண்ணெய் திரிஞ்சு வர வரையும் நம்ம இதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதிக்கட்டும். நான் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கினேன். 1 கிலோ மாவுக்கு 40 உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டு பாக்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். காலையில் எடுத்து போட்டுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம மாவு வந்து தட்டலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. நல்லா கொதிச்சு நல்லா வற்றி வரணும். வற்றி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து லைட்டாக மாவு சேர்த்து நல்லா ஊற்றி எடுத்துக்குவோம். வந்து நல்லா மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு. வந்து நம்ம எண்ணத்துக்கு மாற்றி வச்சுருவோம். இந்த மாதிரி ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எனக்கு தேவையான மாவு நான் ஊற்றி நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் மாவு கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்க நல்லா கொதிச்சுட்ருக்கு. மாதிரி நல்லா வத்தணும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வரும். அது முடிக்க நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும். மாவு நல்லா மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் தான் மெயின் டிப்ஸே இதில் தான் சொல்ல போகிறேன். இந்த தவாலை எப்படி போட்டு எடுக்கிறேன் மட்டும் பாருங்கள். நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மசாலா போட்டுருவோம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். மஞ்சள் தூள் வந்து நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் 65 மசாலா இருந்தால் இதில் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இதை கிளறிக்கிடுவோம். இப்போ இதோட இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா கிண்டிக்குவோம். இப்போ இது எண்ணெய் திரண்டு வர வரையும் கிண்டிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் காரம் நிறையா போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து காரம் அதிகமாக எடுத்துக்கல, அதனால் கம்மியாக போட்டுருக்கேன். நீங்கள் வந்து காரம் நிறையா சேர்த்துக்கங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் சாப்பிடாதவங்க இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ வந்து எண்ணெய் திரண்டு வர வரையும் வெயிட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். நான் 3/4 கிலோ தக்காளி போட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ வந்துருக்குன்னு? இவ்வளோ தான் வரும். அதெல்லாம் தக்காளி கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். தக்காளி கூட இருந்தாலும் தக்காளி தொக்கு செய்யலாம். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இப்போ இதை இறக்கிடுவோம். அவ்வளோ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கணும். பேன் நல்லா ஹீட் ஆகிக்கணும். தக்காளி தொக்கு பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 6 சப்பாத்தினாச்சும் உங்கள் வீட்டில் வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்க வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் தட்டி வச்சிருக்க சப்பாத்தி பக்கத்தில் வந்து ஒரு எண்ணெய் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி வந்து நல்லா சூடாக வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து இதில் எடுத்து போடுவோம். இப்போ இதெல்லாம் திருப்பி மாதிரி போட்ட உடனே டக்குனு திருப்பி வேணும். இந்த மாதிரி ஒரு செகண்ட் போட்டு மறுபடியும் இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க எண்ணெய் எடுத்து இப்படி சும்மா லைட்டாக திருப்பி விட்டுருங்க. மறுபடியும் டக்குனு இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. இப்படி கொஞ்சம் எண்ணெய் திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து கட்டி போட்டுட்டே இருக்கணும். நம்ம டக்கு கட்டி போட்டுட்டே இருக்கணும். நல்லா சூப்பராக சாப்பிட்டா இருக்கேன். நீங்கள் திரும்ப எவ்வளோ சாப்பிட்டா இருக்கீங்களா? சப்பாத்தி சாப்பிடவும் நல்லா சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி வந்து பேரில் போட்டே வச்சுக்கூடாது. இந்த மாதிரி நல்லா திருப்பி விடணும். நல்லா பஞ்சு மாதிரி போட்டுங்களா? அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து எடுத்து மாற்றிக்குவோம். என்னோட போட்ட பாருங்க. அந்த மாதிரி போடணும். போட்ட ஒரு செகண்ட்லேயே நம்ம திருப்பி விடணும். அப்படியே போட்டே வச்சோம்னா நல்லா வராது. மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம திருப்பும் போது இதாக பாருங்க. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றலாம் நல்லா உப்பி வரும். எண்ணெய் லைட்டாக நான் சேர்த்துக்குவேன். அப்போ தான் எனக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க உப்பி வருதா? இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் எப்பவுமே மாவு 5 நிமிஷம் மட்டும் தான் பண்ணுவேன். எல்லாரும் கூட 1/2 மணி நேரம் கஷ்டப்பட்டு பண்ணிடுவாங்க. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். 5 நிமிஷம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிருக்கேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா இதாக இருக்கும். சாஃப்ட்டாக இருக்கும். அதை எடுத்து சப்பாத்தி மாவு செஞ்சு மாதிரி போட்டு எடுத்துவேன். நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சப்பாத்தி. அவ்வளோ நம்ம இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்குவோம். இந்த பாருங்க சப்பாத்தி எப்படி இதே சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா?
சாஃப்டாக இருக்கிற மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா பாய் பாய்.